உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், இப்போ அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? பதட்டப்படாதீங்கம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க யாருமா? என் ஃப்ரெண்டோட அப்பா தான் டாக்டர் அவரு. ஓ, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? அவரை செக் பண்ணி பார்த்ததுல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. உடனே அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லனா அவர் உயிரை காப்பாத்துறது கஷ்டம். ஐயோ, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவன் புருஷனை எப்படியாவது நீங்க காப்பாத்திருங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. அம்மா அம்மா அழாதீங்க அம்மா, நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், நீங்க அழாதீங்க. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? ஐயோ, ஆமா, அவருக்கு வேற யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். ஆபரேஷனுக்கு 5 லட்ச ரூபா ரிசப்ஷன்ல கட்டிடுங்க. பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாயா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. என்னங்க இது? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சுமதி, என்ன இந்த டாக்டர் என்னமோ சொல்றாரு? 5 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அழாதீங்க அம்மா, நம்ம யார்கிட்டயாவது கேட்டு ரெடி பண்ணலாம். அழாதீங்க. என்ன சுமதி பண்ண சொல்ற? ஐயோ, இந்த மனுஷன் இப்படி என் தலையில இடிய தூக்கி போடுவார் நான் நினைச்சு கூட பார்க்கலையே. எனக்கு யார சுமதி தெரியும்? எங்க போய் நான் 5 லட்சம் ரூபாய் கேட்பேன்? நம்ம ஏதாவது பண்ணலாம். ஐயோ கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த மனுஷனை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல சுமதி. நீங்க அழறத நிறுத்துங்கம்மா. நம்ம யார்கிட்டயாவது பணம் கேட்டு பாப்போமா? ஐயோ, 1000 2000 கூட பரவாயில்ல, யார்கிட்ட கேட்டாலும் அது கொடுத்துருவாங்க. ஆனா இந்த டாக்டர் 5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாரு. எங்க போவேன்? பொறுமையா இருங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க அழாதீங்க. சுமதிதா, ஹலோ சுமதி, எப்படி இருக்க? அங்க ஏதாவது பிரச்சனையா? துளசி, அப்பாக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோண்டி. சுமதி, என்ன சொல்ற நீ? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா? உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா? இப்போ அப்பா எப்படி இருக்காரு? அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுமா துளசி? 5 லட்சம் ரூபாய் ஆகுமா? 5 லட்சமா? ஆமா, சித்தி நேரா சேது கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான். எல்லாமே என்னாலதான் சுமதி. என் ஒருத்திக்காக தான் அங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஒழுங்கா அந்த சேதுவோடவே இருந்திருந்தா இந்த மாதிரி சமயத்துல அவன் உதவி பண்ணிருப்பான்ல. ஏய், நீ ஏண்டி அத பத்தி எல்லாம் யோசிக்கிற? இல்ல சுமதி, நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன்னு தோணுது. நான் வேணா இப்பவே சேதுவை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டா அவன் கண்டிப்பா அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுப்பான்ல. ஷோ, உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? நீ அவன் கிட்ட போய் நிக்கிறதுக்கு பதிலா குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம். இதுக்கு அதுவே மேலு. அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் துளசி. இப்ப நான் என்னடி பண்றது? சத்தியமா எனக்கும் ஒன்னும் தெரியலடி. உன்கிட்ட இது சொல்லணும்னு தான் நான் போனே பண்ணேன். சுமதி, நீ வேணா அப்பாவோட வீட அடமான வைக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பாரு. இல்ல
பேங்க்ல கேட்டு பாரு. ஷோ, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லடி. ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கே பணம் கட்ட சொல்லிருக்காங்க. நான் என்ன பண்றது? சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் இருடி. ஜனனி, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ம். வா. என்னாச்சு கண்ணுல? ஒன்றும் இல்லைங்க. பட்டாசு கண்ணில் விழுந்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதான் சரியாயிடுங்க, ஒன்றும் இல்லை. நீங்க தூங்குங்க. இல்ல இல்ல, படுத்துங்க. நீ ரெஸ்ட் எடு முதல்ல. யூ வில் பி ஃபைன் பை டுமாரோ. விட்டுருங்க, பரவாயில்ல. இல்ல இல்ல, இரு இரு. ஆமா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்ன நோண்டுற? காலையில இருந்து நடந்து நடந்து முட்டி குதிகால் எல்லாம் ஒரே வலி. என்னால நடக்கவே முடியல. பாத்து வாங்கம்மா, பாத்து. ஏமா, அதான் வீட்ல இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ ஒத்தால அது கஷ்டப்படணும். ஒரு நாளைக்கு தானப்பா. அதான் ஜனனிய கூடவே இருக்கால. சரி, அது விடு. பாத்து அம்மாடி ஜனனி, இந்தா இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என் ரூம்ல இருக்கிற லாக்கர்ல ஐயோ வச்சிருவோம். அம்மா, நான் எப்படி? எல்லாரும் நகையை போட்டுக்கிட்டு கழட்டி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு கால் வலிக்குதுமா. இது உன் வீடு தானே, எதுக்கு நீ தயங்குற? இந்தா சாவிய புடி. வாங்கிக்க. புடி. அம்மா, இந்த நகைனா? அதையும் நீயே வச்சுக்கோ. இல்ல, நான் போகும்போதே காட்டி வச்சிடுறேன். சரி சரி, நான் தூங்க போறேன். டேய், நீயும் தூங்குடா. இருமா, போனை வச்சுட்டியே இங்கேயே. பார்த்து போய் ரெஸ்ட் எடு. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, சரியா? போய் ரெஸ்ட் எடு. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, சரியா? ஜனனி, போய் சீக்கிரமா வச்சுட்டு வா. வந்து படு. நீயும் டயர்டா இருப்பல்ல. போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.